5th லெவல்ல இருந்து பாத்தீங்கன்னாக்க எஸ்சி கேட்டகரி. இந்த எஸ்சி கேட்டகரிக்கு வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் என்னன்னா நீங்க வந்து எஸ்சி கேட்டகரியில இருக்கிற போஸ்ட் எல்லாமே சூஸ் பண்ண முடியுங்க. ஓகேங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்படி பாத்தீங்கன்னாக்க எஸ்சியில் இருக்கிறது எல்லாத்துலயும் உங்களுக்கு ஒரு பெரிய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஓகேவா? அதனால நீங்க வந்து பெருசா வந்து கவலைப்பட தேவையில்ல எஸ்சி கேட்டகரிக்கு. ஓகேங்களா? ஸோ எஸ்சி கேட்டகரி கண்டிப்பா எஸ்சியில் இருக்கிறது எடுக்க முடியுன்றதை நல்லா மைண்டில் ஏற்றிக்கோங்க. இது நிறைய பேர் வந்து கன்ஃபியூஷனில் இருக்கீங்க, நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, சொல்லியுமே நம்பாமல் திரும்ப கேட்டவங்களும் இருக்கீங்க. ஓகேவா? அதுக்காக தான் சொல்கிறேன், உண்டு எடுக்க முடியும். இருந்தாலும் நான் உங்களுக்கு வந்து எஸ்சிஏ கம்யூனல் கேட்டகரியில் மட்டும் எடுத்தா என்ன ஆகும் அப்படின்ற சொல்கிறேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒரு சேஃப் லெவல் சொல்லிடுறேன். எஸ்சிஏ பொறுத்த வரைக்கும் 100லேருந்து 120 ரேங்க், அதாவது கம்யூனல் கேட்டகரியில் இருந்தீங்கன்னா சான்சஸ் இருக்குதுங்க. ஓகேங்களா? ஆனாலும் இப்போ நீங்கள் ஜென்ரல் இருந்தீங்கன்னா இன்றைக்கி சுச்சுவேஷனுக்கு ஒரு 123 ரேங்க்ஸ் அப்படி இருந்தீங்கன்னா சான்சஸ் இருக்குது. ரேங்க்ஸில் சொல்கிறேன். அதே நீங்கள் பிஸ்டிம் வச்சுருக்கீங்கன்னா கூட ஒரு 168 ரேங்க்கில் இருந்தாலும் கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? அதே நீங்கள் வந்து உமன் அப்படின்னு இருக்கீங்க, ஜென்ரல் உமன் அப்படின்னாக்க 123 ப்ளஸ் ஒரு 57 180 ரேங்க்ஸ்குள்ளே இருந்தீங்கன்னாக்க சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? இதெல்லாம் சான்சஸ் அங்கே, புரியுதுங்களா? ஏன்னா உங்களுக்கு எஸ்சியில் ஒரு ஆப்ஷன் இருக்குன்றதால சொல்கிறேன். இவ்வளோ ரேங்க் வித்தியாசப்படுது உங்களுக்கு, புரியுதுங்களா? ஏன்னா எஸ்சியில் இருக்கவங்க எஸ்சியில் எடுத்துட்டாங்கன்னா இப்போ எஸ்சியில் இருக்க போஸ்ட் அப்படி தானே இருக்கும். அப்போ உங்களுக்கு இதில் இருக்கிறது உங்களுக்கு கிடைக்க சான்சஸ் இருக்குல்ல. அது இல்லாமல் எஸ்சியில் இருக்கவங்க ஜென்ரலையும் எடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ உங்களுக்கு ரேங்க் வித்தியாசம் கண்டிப்பாக நடக்கும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து எஸ்சிஏ ப்ளஸ் உமன் ப்ளஸ் பிஹெச்டிம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க 123 ப்ளஸ் 45 ப்ளஸ் 57 ப்ளஸ் 27 இதாங்க அல்டிமேட் ட்விஸ்ட்டு. நீங்கள் 252க்குள்ளே இருந்தால் கூட சான்சஸ் இருக்குது. நான் சொல்கிற புரியுதுங்களா? எஸ்சிக்கு உங்களுக்கு மட்டும்தான் இவ்வளோ பெரிய வித்தியாசமே இருக்கும். ஏன்னா நீங்கள் எஸ்சியில் எடுக்கலாம், ஜென்ரல்லையும் எடுக்கலான்றப்ப உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஆப்ஷன் இருக்குது, புரியுதுங்களா? அது வந்து கவுன்சிலிங் பேஸ் பண்ணி தான் கடைசியாக நடக்கும். சரிங்களா? கோர்ஸஸ் ஜாயின் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னாக்கா 9600819370 குரூப் 1 குரூப் 2 குரூப் 4 நம்மள்ட்ட இருக்குது. ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? பை ஃப்ரம் டேக் ஆல் தி பெஸ்ட்.